புதிய பாஸ்போர்ட் செய்கிறதுக்கு 144 தினார் வேணுமா? என்னடா இது அப்படின்னு கேட்குறீங்களா? அதோட சேர்த்து இனிமே உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், அதாவது பிறப்பு சான்றிதழின் பிரதி, மற்றும் நாட்டினுடைய உங்களுடைய சிவில் ஐடி கார்டு, அதாவது உங்களுடைய ஐடென்டி கார்டு, நேஷனல் ஐடென்டி கார்டு, அதோடைய காப்பியும் நிச்சயம் தேவை. அது இல்லாட்டி பாஸ்போர்ட் செய்ய முடியாதா? புதிய சட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான தகவல், அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு பதிவு ஒன்று ரொம்ப வேகமாக பரவி வருது டிக்டாக்குகளில். அதாவது இனிமே தங்களுடைய பாஸ்போர்ட்டை குவைத்தில் புதுப்பிக்கிறவங்களுக்கு புதிதாக உப்பான் சாகத்துக்கு, அதாவது பிறப்பு சான்றிதழனுடைய ஒரு காப்பியும், அதே மாதிரி உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஐடென்டி கார்டு, உங்களுடைய நேஷனல் ஐடென்டி கார்டு, அதுக்கு என்ன சொல்கிறது, அதுதான் இங்கே குவைத் சிவில் ஐடி மாதிரி நாட்டினுடைய நேஷனல் ஐடென்டி கார்டு, உங்களுடைய ஐடென்டி கார்டு, அதனுடைய காப்பியும் வேணும். அந்த 2 காப்பியும் சேர்த்து கூடவே பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் செய்கிறதுக்கு 48 தினார் சாதாரணமான ரேட். அதாவது உங்கள் கையில் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா, பாஸ்போர்ட் தொலைஞ்சிருந்துச்சுன்னா 113 தினார். பாஸ்போர்ட் கொப்பி ஒன்று உங்ககிட்ட இருந்தால் 113 தினார். ஒரு பாஸ்போர்ட் கொப்பி கூட உங்கள்கிட்ட இல்லைன்னா 144 தினார். 144 தினார் பாஸ்போர்ட் கொப்பி கூட இல்லாமல் புதுப்பிக்கணுமாக இருந்தால் தவாரதாமில் சிஐடிக்கு போயிட்டு பாஸ்போர்ட் தொலைஞ்சதா ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் ஒன்று எடுத்துகிட்டு கஃபீலோட போய் கம்ப்ளைண்ட் லெட்டரை எடுத்துகிட்டு தான் அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரோடு போகணும் பாஸ்போர்ட்டை புதுப்பிக்க. அது கொப்பியோடு இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்கள் கட்டாயம் கம்ப்ளைண்ட் போட்டே ஆகணும். கம்ப்ளைண்ட் போட்டதுக்கு அப்புறமா காப்பி இருந்துச்சுன்னா அந்த பாஸ்போர்ட் பழைய காப்பி ஒன்னோட பிரதி ஒன்னோட போனீங்கன்னா 113 தினார், அது இல்லாமல் போனால் 144 தினார் செலுத்தணும். மறக்காமல் உங்களுடைய பிறப்பு சான்றிதழனுடைய பிரதி ஒன்றும், அதே மாதிரி நாட்டினுடைய நேஷனல் ஐடென்டி கார்டுடைய பிரதி ஒன்றும் கட்டாயம் எடுத்துகிட்டு போகணும். அதோடு சேர்த்து ஃபோட்டோ பேக்ரவுண்ட், அதாவது உங்களுக்கு பேக்ரவுண்ட் ப்ளூ கலரில், நீல கலரில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கணும். அதோடு சேர்த்து ஃபோட்டோவில் பெண்கள் ஹிஜாப் அணிஞ்சிருக்கக்கூடாது, தலைமுடி கட்டியிருக்கணும். தலைவிரி கோலம் இல்லாமல் தலைமுடி கட்டி இருக்கணும், ஹிஜாப் அணிஞ்சிருக்கக்கூடாது அந்த ஃபோட்டோவுக்கு. அடுத்த முக்கியமான ஒன்று, பேக்ரவுண்ட் ப்ளூ கலரில் இருக்கணும். இது கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று. அதே மாதிரி தூதரக வேலை நேரங்கள் காலை 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருப்பாங்க. இந்த பாஸ்போர்ட் செக்ஷன் போகும்போது கொஞ்சம் ஏர்லியாக போனீங்கன்னா நல்லா. அப்போ நிறைய பேர் அந்த பாஸ்போர்ட் புதுப்பிக்க போயிருந்தாங்கன்னா அவங்களோட சேர்த்து நீங்களும் அந்த லைனில் நின்று போய் எடுக்கிறது. நிறைய பேர் வீட்டில் ஏதாவது வேலைகளை வச்சுட்டு வந்திருப்பீங்க, அவசரமாக போகணுமென்ற நிலைமையில் வந்திருப்பீங்க. அதால் ஏர்லியாக போனீங்கன்னா நேரத்தோடைய லைனில் நின்னீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். மறந்துடாதீங்க, பாஸ்போர்ட் புதுப்பிக்க போகிறவங்க காணாமல் போனால் 144 தினார், கொப்பி ஒன்று இல்லாட்டி, கொப்பி இருந்துச்சுன்னா 113 தினார், பாஸ்போர்ட்டே இருக்குது, காலாவதியான ஒரிஜினல் பாஸ்போர்ட்டே இருக்குதுன்னா வெறும் 48 தினார் தான். அதோடு சேர்த்து உங்களுடைய பிறப்பு சான்றிதழுடைய காப்பியும் ஐடென்டி கார்டு காப்பியும் கொண்டு போகணும். ஒருவேளை இல்லாமல் விட்டால் பிரச்சனை இல்லை, ஆனால் பாஸ்போர்ட் டிலே ஆகுது, லேட் ஆகுது அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் வாரத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத இப்போ சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, நிறைய பேர் பாஸ்போர்ட்டை ஆரம்ப காலங்களில் ஃபேக்காக ரெடி பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுடைய வயசு போதாமல் இருந்ததால் தம்பியுடைய தங்கச்சியுடைய அப்படி யாரையாவது குடும்பத்தில் ஒருத்தரோட பாஸ்போர்ட் ஐடென்டி கார்டை வச்சு பாஸ்போர்ட் செஞ்சு வந்துட்டாங்க. அதனால் என்ன ஆச்சு, நிறைய பேர் பாஸ்போர்ட் அப்படி செஞ்சுட்டு வந்ததால் சிலர் அதற்கு பிறகு அவங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை எடுத்துட்டாங்க.
ஆல்ரெடி பாஸ்போர்ட்டில் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிருக்கார், அந்த பாஸ்போர்ட் இஷ்யூ ஆகிருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கே நாட்டில் இன்னொரு புதிய பாஸ்போர்ட்டும் இஷ்யூ ஆகிருந்துச்சுன்னா அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வாரதால தான் இந்த மாதிரி பிரச்சனையை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் பாஸ்போர்ட் வந்து நம்மளுக்கு நேரத்தோட கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி பாஸ்போர்ட்டில் எதுவும் பிரச்சனைகள் இல்லாத பட்சத்தில், ஏன்னா நிறைய பேர் ஃபோர்ஜரி பண்ணி பாஸ்போர்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க இந்த மாதிரி, அல்லது வயசு கூட போட்ட பிரச்சனை, இல்லை வேறு ஏதாவது யாரோ ஒருத்தருடைய பாஸ்போர்ட்டில் ஆரம்ப காலங்களில் அப்படி தான் நிறைய பேர் வந்தது. தங்கையுடைய, சகோதரியுடைய, ஃப்ரெண்டுடைய, இந்த மாதிரி யாருடையாவது ஒருத்தருடைய பாஸ்போர்ட்டை வச்சு தான் வெளிநாடு வந்திருக்காங்க ஆரம்ப காலங்களில், கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடியில் இருந்து. அந்த மாதிரி வந்தவங்க நிறைய பேர் இப்போ வரைக்கும் சிலர் வந்து 2-3 தடவை கூட பாஸ்போர்ட்டை புதுப்பிச்சிட்டாங்க. ஆனால் 2 தடவைக்கு மேலே 3வது தடவை அப்படி புதுப்பிக்கும் போது சரியான டீட்டெயில்ஸ் வந்து அங்கே கேதர் பண்ண முடியாமல் இருக்குது. சிலர் வந்து அந்த பாஸ்போர்ட்டுக்குரிய ஓனர் இறந்தே போயிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதால இப்போ என்ன செய்கிறாங்க, பாஸ்போர்ட்டை வந்து புதுப்பிக்க வரவங்கக்கிட்ட இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்கிறாங்க. அப்போ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டும் இருக்குது. இன்னொருத்தரோட பாஸ்போர்ட்டில் வந்து அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறது சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும், ஐடென்டி கார்டு காப்பி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுடையதாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி எடுத்து கொண்டு வர பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் இலகுவாக இருக்கும், இன்னும் வேகமாக உங்களுடைய பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏற்கனவே 3 மாதம் 4 மாதம், இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரி இன்னும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 5-6 மாதம் ஆகிட்டு இன்னும் பாஸ்போர்ட் வரல. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் நாட்டில் ஃபேமிலியில் யார்கிட்ட சரி சொல்லி உங்களுடைய ஐடென்டி கார்டு காப்பியும் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் காப்பியையும் பிறப்பு சான்றிதழ் காப்பியையும் வந்து எடுப்பிச்சுக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் சிறந்ததாக இருக்கும் பாஸ்போர்ட் புதுப்பிக்க போகும்போது. தயவு செய்து இந்த தகவலை அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பாஸ்போர்ட் தொலைச்சிட்டு கடைசியில் ஒரு காப்பி கூட இல்லாமல் நிறைய பேர் தடமாறுவாங்க. அதே மாதிரி இப்போவே வெளியிலலாம் வேலை செய்கிறவங்க சொந்தமாக பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்க, இப்போவே ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. 113 தினார் இல்லைன்னா 144 தினார் ஒரு காப்பி இல்லாத காரணத்தால். அதனால் முடிந்த வரைக்கும் இப்போவே ஒரு பாஸ்போர்ட் காப்பி பிரதி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பிற்காலத்தில் உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை முடிந்த வரைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல தகவலுடன் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.